இந்த பக்கம் வாத்தியார் படம், எம்ஜிஆர் சார் படம், அந்த பக்கம் சிவாஜி சார் படம் பழனி. அப்பா. இடையில இவர் விட்டு இவர் ஒரு 100 நாள் அப்பா. இரவும் பகலும் படம். பிறந்தா சினிமா நடிகனா போறா என்னடா 2 படம் தான் நடிச்சிருக்காரு, அதுக்குள்ள 3 கார் வாங்கிட்டாரு. ஜெய்சங்கர் சார் நடிக்கல. நான் சொல்லுவேன் சார், இந்த நெல்கவனி காதலியில ஜில்லென்று காற்று வந்து சாங்கில் ஒரு ஸ்ட்ரைப் போட்டு வருவீங்க சார், சூப்பரா இருக்கு சார். சத்தியமா ஒரு கராத்தே கிளாஸ்க்குள்ள போயிருக்க மாட்டாரு. ஆனா வல்லவன் ஒருவன்ல காலை தூக்கி உதைக்கிற மாதிரி ஒரு அது பார்த்துட்டு நீங்க வல்லவன் ஒருவன் இல்ல இவ்வளவு உயரத்துல இருக்கும் காலு. எனக்கு தெரியும் நம்மால் சத்தியமா வந்து, ஆனா நல்லா அவரே உளுந்து பிறண்டு எந்திரிப்பாரு பண்ணுவாரு. என்ன இப்ப டூப்பே கிடையாது. சினிமால இருக்கிறனால தெரியுது எது டூப் ஷாட் எது ஒரிஜினல் ஷாட் அப்படி. ஆமா, அதெல்லாம் அதான் அவருக்கு நேச்சுரலாவே ஒரு ஃபிளெக்சிபிள் பாடி இருந்திருக்கு. சஞ்சய் எப்படி இருக்கீங்க? குற்றாலத்துல குழந்தையா பார்த்து அந்த குழந்தையே நீங்க தான். தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு வந்து எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருந்தாலும் தன்னோட பேருக்கு முன்னாடியே புரட்சி தமிழன் அப்படிங்கிற பட்டத்தை தூக்கிட்டு இருக்க எங்களோட பிரியமான அண்ணன் திரு சத்யராஜ் சார். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். அண்ணா உங்கள்கிட்ட முதல்ல இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நான் கேட்டுறேன். ஒரு ரெக்வெஸ்ட்டு, ஒரு தேங்க்ஸ்ண்ணே. ரெக்வெஸ்ட் என்னன்னா, உங்களை பார்த்தா சார்லாம் வரவே மாட்டேங்குதுண்ணே, அண்ணன்னு வருதுண்ணே. அதனால தயவு செஞ்சு என்ன அண்ணன்னு கூப்பிட்றதுக்கு பர்மிஷன். இது ரெக்வெஸ்ட்ண்ணே. தேங்க்ஸ் என்னன்னா, எங்களோட மக்கள் கலைஞர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அவருக்காக பேசணும்னு கேட்டவுடனே எந்தவித ஒரு அடுத்த செகண்டே ஓகே சொல்லி எங்களோட இந்த மிகப்பெரிய விஷயத்தை ஆரம்பித்து வச்சதுக்கு எங்கள் ஒட்டுமொத்த மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவரோட ரசிகர்கள் சார்பாகவும் அவரோட குடும்பத்தின் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றிண்ணே. நீங்க முதல்ல என்ன கேட்டதுனால முதல்ல நான் வந்தேன். யாரை கேட்டிருந்தாலும் வருவேன். ஐயோ ஒன்றும் இல்லை, நீங்க ஜெய்சங்கர் சார் பேரை சொல்லி நீங்க சிஎம் கூப்பிடுங்க, கண்டிப்பா வருவாரு. இல்ல சொல்றேன் நான், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பார். ஓகே, மெயின் ரீசன். சூப்பர்ண்ணே. ஆனால் இந்த ஒரு சந்திப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ண்ணே. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் போன சந்திப்புகளில் நீங்கள் நடிக்க வந்தீங்க, நீங்கள் எப்படி நடிக்க வந்தீங்க, கட்டப்பா அது இதுன்னு உங்கள்கிட்ட யூஸ்வலாக கேட்டிருப்பாங்கண்ணே. பட் இந்த தடவை நான் என்னென்னா, நான் சத்யராஜ் அண்ணன்ட்ட பேசுகிறத விட நான் ரெங்கராஜ் அண்ணன்ட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா சினிமாவில் வந்து ரொம்ப வியந்து பார்த்த ஒரு 2 பேர்னா, ஒன்று வந்து ஜெய்சங்கர் சார், ஒன்று வந்து நீங்கள். நான் வந்து ஒரு ரசிகனாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய டேரக்டர்ஸோட தான் ட்ராவல் பண்ணணுங்கிற ஒரு லாஜிக்கே இல்லாமல் நம்ம வந்து டேரக்டர்ஸை உருவாக்கணும், ப்ரொடியூசர்ஸை உருவாக்கணும்னு நான் பார்த்தவங்க ஜெய்சங்கர் ஐயாவும் நீங்களும் தான். ஸோ அதால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெங்கராஜ் சார்ட்ட நான் கேட்குறேன், மொத ஜெய்சங்கர் சாரை எங்கே பார்த்தீங்க? திரையில் பார்த்தது இரவும் பகலும் ஃபர்ஸ்ட் படம். ஓகே, 1965 பொங்கல். எப்படி ஐயோ செம்ம டேட்டா பேசுது. பெரிய ஹிட்டுங்க படம். ஃபர்ஸ்ட் படமே சாருக்கு பெரிய ஹிட். இத்தனைக்கு அந்த படத்து கூட வந்த படம் வந்து எங்க வீட்டு பிள்ளை. அப்பா, தமிழ்நாட்டையே கலக்குன ஒரு படம். அதுவோட வந்து இந்த பக்கம் தலைவர் படம், வாத்தியார் படம், எம்ஜிஆர் சார் படம், அந்த பக்கம் சிவாஜி சார் படம் பழனி. இடையில இவர் விட்டு இவர் ஒரு 100 நாள் இரவும் பகலும் படம். அப்போ வந்து நான் கோயம்புத்தூர்ல சபர்பன் ஹைஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், ராம்நகர். அந்த ஸ்கூலை ஒட்டி டாக்டர் நாராயணன் ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர் தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். இரவும் பகலும் வந்தப்போ எனக்கு 54, 11 வயசு, 65. ஓகே. ஒரு தடவை நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்கள, அவர் டாக்டர் நாராயணன் அவர் வீட்டுக்கு வந்து ஜெய்சங்கர் சார் வந்திருக்காரு. அங்க கோயம்புத்தூர். ஆமா, நம்ம தான் ஃபேமிலி டாக்டர். ஆமா, அதுல நிறைய கூட்டம் இருக்குது, யாரும் உள்ள போக முடியல. நம்மளுக்கு ஃபேமிலி டாக்டரா இருக்கு. சார் பக்கத்துல எல்லாம் உட்காந்துட்டு அப்புறம் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுத்தேன். பெரிய ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அதனால அப்பா அங்க டாக்டர் நாராயணன் சார் வீட்டுக்கு ஜெய்சங்கர் சார் 2-3 தடவை வந்திருக்காங்க. ஒரு தடவை வரையில வேக்சால் கார்ல வந்தாரு, ஒரு தடவை ஃபியட்ல வந்தாரு, ஒரு தடவை அம்பாஸ்டர்ல வந்தாரு. நாங்கெல்லாம் பேசிக்கொண்டே பிறந்தா சினிமா நடிகனா போறா என்னடா 2 படம் தான் நடிச்சிருக்காரு, அதுக்குள்ள 3 கார் வாங்கிட்டாரு. பின்னாடி ஜெய்சார் கொண்டு நடிக்கல தான் சொல்றேன். இது நீங்க சொன்னீங்களா? ஓய் நீங்க வேற சத்யராஜ், எல்லாமே என் ஃப்ரெண்டோட கார்.
அப்படி ஒரு இன்சிடென்ட். இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தது. முத நீங்க அவரை சந்திச்சது வந்து நாராயணன் சார் டாக்டரோட புண்ணியத்துல நம்ம சந்திச்சிட்டீங்க. அது வந்து அவருக்கு ஜெய்சங்கர் சாருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க ஒரு பயங்கரமான வாத்தியார் ஐயாவோட ஒரு வெறியன்னே சொல்லலாம். அந்த வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தலாம். புது வார்த்தை ஒன்று நடிகர் வடிவேலு கண்டுபிடிச்சாரு. ஓகே. அரக்கத்தனமான ரசிகன். அரக்கத்தனம். இது இன்னும் என்னோட பெட்டரா இருக்குது. நானாவது வெறியன் லெவலில் நிப்பாட்டிட்டேன். அரக்கத்தனமான ரசிகர். அப்போ வந்து எங்கள் வீட்டு பிள்ளை போயிட்டு இருக்கும்போது என்ன கண்ணோட்டத்தில் இரவும் பொங்கலை போய் பார்க்கணும்னு நினச்சிங்க? புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, நடிச்சு பார்க்குறாரு, எப்படி இருக்குன்னு போனீங்களா? இல்லை ஜெய் சார் மேலே ஃபோட்டோலாம் பார்த்து அது மேலே ஒரு பிரியமாயி போனீங்களா? எப்படி? இல்லை, வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்தது. இரவும் பகல்னு ஒரு படம் வந்திருக்கு, சூப்பராக இருக்குடா. புதுசா ஜெய்சங்கர்னு அப்போ ரசிகர் எல்லாம் அவன் சொல்லுவாங்க, புதுசா ஜெய்சங்கர் வந்திருக்காங்க, ஃபைட் பண்றான்டா. நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது தானே. ஓகே. பார்த்தா செம ஜாலியா இருந்தது, நல்லா இருந்தது படம். சாங்ஸ் எல்லாம் செம சாங். நான் மலரோடு தனி அது அதுல கிடையாது. இரவும் பகலும் வந்து நாம வல்லவன் ஒருவன் தான். நான் மலர் தனியா ஏன் இங்க வந்து ஐ திங்க் இருவல்லவர்கள வல்லவன் ஒருவன். நீங்க டேட்டா பேஸ்ல வேற லெவல்ல இருக்கீங்களே. நான் வந்து நீங்க வாத்தியாரையோட டேட்டா பேஸ்ல தான் ஃபுல் ஃபார்ம்ல இருப்பீங்கன்னு எடுத்தா மக்கள் கலைஞரோட பேஸ்ல பொதுவா சினிமாவே ரொம்ப பிடிக்கும். ஆமா, நான் பின்னாடி ஜெய்சங்கர் சார் கொண்டு நடிக்கல. நான் சொல்ல சார், இந்த நெல்கவனி காதலில சில்லென்று காற்று வந்து ஒரு சாங்கில் ஒரு ஸ்ட்ரைப் போட்டு வருவீங்க சார், சூப்பரா இருக்கு சார். இப்போ வந்து இந்த குழந்தை பருவத்தில் நீங்க சொன்னது 11 வயசுல அவரை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் திரைக்கு வந்து போராடி ஒரு நடிகனா அவர் பக்கத்துல போய் உட்காரும்போது அந்த முதல் சந்திப்பு மைண்ட்ல இருக்கானே, என்ன படம்னு அது? ஆமாங்க, நான் அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே. 100வது நாள்னு ஒரு படம் நடிச்சு முடிச்சுட்டு தான் நாளை உனது நாள்னு ஒரு படத்துக்காக குற்றாலம் போகிறோம். நம்ம நண்பர் விஜயகாந்த் கேப்டன் சார், ஜெய்சங்கர் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இல்லை. ஓகே. நான் ஒரு சின்ன வில்லன் கேரக்டர். கவுண்டமணி என்ன எல்லாரும் போய் ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு 25-30 நாள் குற்றாலத்தில். ஓகே. அப்போதான் கேட்கும் போதே அலும்பு எப்படி இருந்திருக்குன்னு தெரியுது. இவரு விஜய், சஞ்சய், அவங்க சிஸ்டர் சங்கீதா, அம்மா அண்ணி எல்லாரும் வந்தாங்க. அப்படியா? ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் விஜய் சஞ்சய்ல குழந்தைய மடியில உட்காந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அதனால அப்போ வந்து ரொம்ப க்ளோஸா பழக்கமாயிட்டோம். ஓகே. ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே மாணிக்கண்ண வந்து என்னை கூப்பிட்டுருவாரு. தம்பி, உங்களை சார் வர சொன்னார், ரொம்ப ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஜாலி. எல்லாரும் வந்து ஷூட்டிங் முடிஞ்சோன்னு எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு செம்ம ஜாலியா இருக்கு. அதுல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. இதெல்லாம் சொன்னீங்களா அந்த நாராயணன் டாக்டர்கிட்ட பார்த்து? அதெல்லாம் சொன்னீங்க. மீடியேட்டர் உங்களுக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுக்குறது. இப்போ இந்த ஜேர்னியில் வந்து நிறைய பேரை பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்கண்ணே. நீங்கள் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்க்காதவர்களே இருக்க முடியாது. டிகேட்ஸ் தாண்டி வந்துட்டு இருக்கீங்க. ஜெய்சங்கர் சார்கிட்ட இருந்து நீங்கள் திருடிக்கிட்ட ஒரு குணம்னா அது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தா பழகுவாருங்க. ஓகே. அப்புறம் வந்து அந்த புதுசாக நடிக்க வரவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டார். ஓகே. அப்போ வந்து அவர் தம் அடிப்பார், நானும் தம் அடிச்சுட்டு இருக்கிற பீரியடு. என்கிட்ட வந்து சிகரெட் நீட்டினார் சார். நான் மரியாதைக்கா சார் ஐயோ அப்படின்னா, நீர் குடிப்பீனா மாட்டேங்கிறா? குடிப்பேன் சார், வெளியில் போய் குடிச்சிக்கலாம் சார், உங்கள் முன்னாடி குடிச்சிக்கலாம். பார்க்குறேன் என்ன சார் நடிப்பாடு, என்னடா இவன் முந்தா நேற்று வந்த பையன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஜெய்சங்கர் சார், அவருக்கு முன்னாடி தம் அடிச்சு நம்ம சைடில் ஊதுனாலும் கூட மூஞ்சியில் ஊதுறான்னு சொல்லுவாங்க. அம்மா ஸ்டைலில் ஊதுனா கூட அது செட் ஆகாது. நீர் சிகரெட் எடுத்தா தான் இப்போ உன்னோட நான் பேச வேண்டாரு. இந்த அளவுக்குல க்ளோஸ் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து நாளை உனது நாள்னு அந்த படம் குற்றாலம், அங்க இருக்கிற லோக்கல் ப்ரெஸ் பீப்புள்லாம் வந்தாங்க. அப்கோர்ஸ் விஜயகாந்த் ஹீரோ சார் வந்து பெரிய ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அவங்ககிட்டயே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நான் சும்மா ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன். அப்போ அவர் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு, பாருங்க சத்யராஜ் இங்கே வாங்க அப்படின்னாரு, இவர்கிட்ட எடுங்க, அப்புறம் ஃபியூச்சரில் வந்து இவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க, அந்த அளவுக்கு இவர் பிஸியாக போகிறாரு, ஏன்னா அந்த மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு, இப்போவே யோசிச்சு ஒழுங்காக இன்டர்வியூ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணார். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். ஆமாம். அப்புறம் நான் பார்த்துட்டே இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா, தர்மம்னு ஒரு படத்தில் வந்து அவரை ஓட விட்டு பயங்கரமாக வண்டி ஓடிட்டு ஒரு பாட்டு அவரை ஓட விட்டு அப்படியே வண்டியில் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணார்? ஏன்னா அவரை வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ நீங்கள் பின்னாடி அலைய விடுற மாதிரியும் அவரை கலாச்சு நீங்கள் பாடுற மாதிரியும் ஒரு கண்டென்ட் ஒன்று போச்சு. அதெல்லாம் ரொம்ப கூலாக எடுத்துக்குவார். அது வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஹீரோவாக நடித்தவங்க இவங்களோட போய் இவன் ஹீரோ, நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. அது வந்து தர்மம் பட நடிகர்கள் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டும் வந்து மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா அது வந்து எத்தனை முறை பார்த்தாலும் அப்படியே அந்த ஃப்ரேம்ஸ்லேருந்து நீங்களும் அவரும் அந்த ஃபைட்டு, அந்த ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட்டில் சுற்றுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத விஷயம். சரியான படம். ஆமாம். அது வந்து
உண்மையிலேயே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும். ஆமா. அந்த ஃப்ரேம்ஸே பார்க்கும்போது அந்த மாரி ஒரு அழகா இருக்கும். ஒரு அழகா இருக்கும். தாய்நாடு அப்படின்னு அவரு கூட நிறைய தாய்நாடு வந்து அத பத்தி பேசினாலே அவ்வளோ பேசலாம். ஏன்னா அந்த பிரிகேடியர் தமிழ்மணி ஆமா. அப்படி நீங்க பண்ணி இந்த கேரக்டர் வந்து அது வந்து எம்ஜிஆர் ஐயாவை பார்க்குறோமா, உங்கள பார்க்குறோமா அந்த ஒரு கெத்து. அது ஆனா அதுல வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு அந்த கதையோட ட்விஸ்ட்டே வந்து ஜெய்சங்கர் சார் தான். ஜெய்சார் தான் அந்த மாரிலாம் பண்ணும்போது அவர் அதை ஈஸியா எடுத்துக்குவாரா? அது ஒத்துப்பாரா? ஈஸியா எடுத்துக்குவாருங்க. அவர் மேல ஒரு நெகட்டிவ் வருது அப்படிங்கிற மாரிலாம். இப்போ நான் ஒரு 100 படம் ஹீரோவா நடிச்சுட்டு இப்போ கேரக்டர் ரோலுக்கு வந்திருக்கேன். இதுக்கு எனக்கு உதாரணமே ஜெய்சங்கர் சார் தான். ஏன்னா எந்த ஈகோவும் பார்க்காம ஃபர்ஸ்ட் வந்து முரட்டுக்காலையில் ரஜினி சாரோட வில்லனா நடிச்சாரு. ஓகே. அதுக்கப்புறம் பலவிதமான கேரக்டர் பண்ணாரு. ஓகே. ஓகே. அதுதான் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர்கிட்ட இருந்தா வந்தது. இருந்துச்சு. அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லாரும் ஈக்குவலா டீல் பண்ற விஷயம் அவர்கிட்ட இருந்தா இருந்துச்சு. அந்த ஈக்குவலா டீல் பண்றேன்னு சொல்லும்போது நான் வந்து அவரோட வீட்டில் வளர்ந்த பையன் கம்ப்ளீட்டா. அப்போ வந்து மாணிக்க அண்ணன் வரும்போதெல்லாம் உள்ள இருந்து இவ்வளோ பெரிய செக்கு எடுத்துட்டு வருவாங்க. அது எடுத்துட்டு வந்து வச்சு என்ன அங்கிள் இது அப்படின்னு கேட்டா, படம் எடுக்கணும்னு கொடுத்தாங்கடா, அது அவனால முடியல ஏதோ ஒரு காரணத்தால். இல்லை அங்கிள் இதை நம்ம இப்போ செக் ரிட்டர்ன். அப்போ நான் துருன்னு இந்த ஒரு ஏஜுங்கும் போது செக் ரிட்டர்ன்லாம் போட்டுன்னு, டேய் அவனை அப்படி பண்ணக்கூடாதுடா, அவன் வந்து கொடுத்தா இருந்தால் கொடுத்துட்டு இருக்க போகிறான், அவனால் முடியல. எனக்கு தெரிஞ்ச அந்த குணத்தை நான் உங்ககிட்ட நான் நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸோடு நீங்கள் ட்ராவல் பண்ண படங்கள், திராவிடனாக இருக்கட்டும், மகுடமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் எப்படி அவரோட காம்பினேட் பண்ணுறீங்க? ஆமாம், நான் வந்து என்னென்னா என் ஃப்ரெண்ட் திராவிடன் வந்து பாலாஜி சார் ஃப்ளோவில் சொல்லிட்டு வர அது ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க. மகுடம் வந்து என்னோட ஃப்ரெண்டு கேபி ஃபிலிம் பாலு, நாங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்படி பண்ணிதான் அதுக்கு எல்லாமே பல விதத்துக்கு வந்து ஜெய் சார் தாங்க உதாரணம், இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி புதுமுக இயக்குநர்களோடய நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி அவரும் வந்து முத்துராமன் அங்கிள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே எத்தனை பண்ணியிருக்காரு. புது டைரக்டர் நிறைய பேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த பாடி ஃபிட்னஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் கேஷுவலாக ஒரு இன்டர்வியூ வாங்கணும்னு நீங்கள் செம்ம கேஷுவலாக வந்திருக்கீங்க. அதனால அதே மாதிரி தான் அவரும் இந்த ஃபிட்னஸ் கம்பேரிசனில் வந்து மக்கள் திலகத்தையும் மக்கள் கலைஞரையும் கம்பேர் பண்ணால் நீங்கள் எப்படி ஒரு கம்பேரிசன் கொடுப்பீங்க? வாத்தியார் கூட ஆக்ட் பண்ணதில்லை. அவர் வந்து எக்ஸசைஸ் பாடி, அவர் வந்து கம்பு சண்டை கத்தி சண்டை எல்லாம் எக்ஸ்பர்ட்டு. ஓகே. ஜெய் சாருக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு பக்கா ஃபிசிக்குங்க. ஓகே. கரெக்டாக சொல்லப்போனால் ஹிந்தியில் தர்மேந்திரா மாதிரி கரெக்ட் ஹைட்டு, ஷோல்டர்ஸு. இப்போ எனக்கெல்லாம் கொஞ்சம் ஹஞ்ச் பேக் இருக்கு, அதெல்லாம் இருக்காது ஜெய் சாருக்கு. எல்லாமே வந்து கால்னா கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கு, இந்த போ லெக்ஸ் இருக்காது. இந்த எப்படி ரசிச்சு பார்த்துருக்கீங்க? ஆமாங்க, அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்துருக்கேன். அவருடைய ஃபோர் ஆர்ம்ஸ் எல்லாமே அவர் கொஞ்சம் உடம்ப நல்லா பார்த்துருந்தாருன்னா சீக்கிரமே கொஞ்சம் வெயிட் போட்டார். இல்லாட்டி நீங்கள் அந்த வல்லவன் ஒருவன் இரவும் பகலும் நீ ஃபிட்டு, ஐயோ செம்ம ஃபிட்டு, அந்த கன் அப்படி அந்த இன்சர்ட் பண்ணாருன்னா நச்சுன்னு அப்படி நிற்க அவருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த சூட்டு உட்கார்றதுன்னு ஒன்று இருக்குது, நச்சுக்குன்னு. ஆமாம், இல்லாட்டி வந்து இங்கே இப்படி தூக்கின மாதிரி எல்லாம் இருக்கு. அது ஜெய்சாருக்கு வந்து அப்படி கச்சிதமாக போய் இறங்கியிருக்கும். அதே மாதிரி நான் அவருடைய ஒரு அலாதையான ஹேர் ஸ்டைல், அது என்ன பண்ணாலும் நிற்கும், கலைச்சாலும் நிற்கும், ஸ்டெடி. அது வந்து ஆக்டிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அந்த முடி ஆடுறது இருக்கு பாருங்க, ரஜினி சாருக்கு அதுதானே. ஆமாம், ரஜினி சாருக்கு கண்டிப்பாக. அது ஜெய் சாருக்கு வந்து அந்த முடி ஆடுறது வந்து அந்த ஸ்டைலை என்ஹான்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி பயங்கர பிஸியாக இருந்ததாகவும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது எப்படின்னா ஷார்ட்டுக்குள்ளார வரும்போது கஃப் பட்டன் போட்டுக்கிட்டு வருவாராம். அது வந்து கஃப் பட்டன் போடுறது வந்து அப்போ தான் உள்ள காஸ்டியூமர் அந்த ஷர்ட்டை கொடுத்துருப்பாராம். உள்ளே வரும்போதே அதை போட்டு வர அளவுக்கு ஒரு பிஸியாக இருந்தாராம். ஒரு நாளைக்கு 2 படங்கள் கால் ஷீட்லாம் வந்து நடிச்சு, வெள்ளிக்கிழமை நாயகன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 28 படங்கள் வந்து எவ்வளோ பெரிய, நினைச்சே பார்க்க முடியாது. ஆமா, அந்த டிராவல் எல்லாரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் ஹீரோவா நடிச்ச படத்தில் நான் நடிச்சதில்லை. இல்லை ஹீரோவா இருக்கையில் மற்றவங்க எல்லாரும் டேட்ஸு ப்ரோக்ராம் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாராம்மா. அப்படியா? ஆமாம்மா. யோ நீங்கள் ஏவிஎம்ல ஒரு கோர்ட்டு ஃப்ளோரு செட் இருக்குது, அங்கே அந்த படத்தில் அந்த கோர்ட் சீன் வச்சிட்டிங்கன்னா பக்கத்துலேயே அந்த 3வது ஃப்ளோரில் வந்து ஒரு பங்களா இருக்குது, அங்கே அந்த படத்தில் வந்து எனக்கு ஜெயசித்ராக்க ஒரு சீன் இருக்குது, அதை வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கார்டனில் வெளியில் அந்த காமெடி சீன் நானு தேங்காய் சீனிவாசன் இவரே வந்து இவர் நடிக்கிற எல்லா படத்துக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்து அசம்பிள் பண்ணி டேட்டுகளை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு. நான் கேள்விப்பட்டேன் ஷர்ட்டை மட்டும் மாற்றிட்டு இங்கேருந்து 4வது ஃப்ளோருக்கு சைக்கிளில் போய் நடிச்சுக்கலாமா.
அப்பா ஓ இங்க இந்த க்ளோஸ் அப் ரெடி பண்றீங்க ஹீரோயினுக்கு, அதுக்குள்ள அங்க ஒரு சின்ன பிட் இருக்குது முடிச்சுட்டு எப்படி இதெல்லாம் கேள்விப்பட்டது. எப்படி இதெல்லாம் அப்பா எப்படி அது இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு ஷாட் நடிச்சா உடனே ஆப்பிள் ஜூஸ்ங்கிறாங்க சில பேர்லாம். இல்ல இது என்னமோ பெருசா ஹோம் ஒர்க் பண்ணி நடிக்கிறோம் அப்படி என்னென்னமோ என்னமோ சொல்றாங்க. சொல்றாங்க. சர்வ சாதாரணமா தட்டி விட்டு போவார். தட்டி விட்டு போயிடுறாரு. சாரை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு வந்து ஒரு ஒரு இன்பான் ஸ்டைல் இருந்தது. ஸ்டைலா நடிக்கணுமே நடிக்காம ம். அவர் பாடியில ஒரிஜினலாவே கரெக்டா சொல்ல போனா என்ன சொல்லணும், இப்ப இந்த இன்டர்வியூ பாக்குறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஓகே. தேவானந்த் சாருக்குள்ள ஒண்ணு இருக்கும். ஆமா. நேச்சுரலாவே தேவானந்த் கிட்ட ஒரு ஒரு மேனரிசம் இருக்கும். ஒரு மேனரிசம் ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு நடந்து வரையில. ஓகே. அது இவருக்கு இருந்தது. இவர் நடிக்கல. ஓகே. ஓகே. அவர் அப்படியே அந்த கேரக்டராவே. அவர் சும்மா அந்த அந்த நடந்து வரதுலயே ஆ. அந்த வந்து அந்த ஸ்டைல் இருந்தது. அந்த ஸ்டைல் வந்துடுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து மக்கள் திலகமா இருக்கட்டும், ஒரு பக்கம் நடிகர் திலகமா 2 பேரும் ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைம்ல இவர் உள்ள புகுந்து இவ்ளோ பெரிய ஒரு படங்கள், அது வந்து தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு வந்து ஜேம்ஸ் பாண்ட், இன்னைக்கும் வந்து நார்த் இந்தியா சைடுல எல்லாம் போய் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டு பேசினா இவரை தான் வந்து அந்த கண்ணோட அது வல்லவன் ஒருவன் அது இதுன்னு லைனா துப்பாக்கி வச்ச படங்கள் தான். ஆந்தை மார்க் தொழில் பெட்டி பாருங்க அதையும் சொல்றீங்க பாருங்க நீங்க, ஆந்தை மார்க் தொழில் பெட்டி அப்படின்னு. ஆந்தை மார்க் தீப்பெட்டி தீப்பெட்டி. ஆமா, அந்த செட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்ல அந்த பீரியட்ல. அன்னைக்கெல்லாம் அது வந்து பிரமிப்பா இருந்துச்சு. வல்லவன் ஒருவன் எல்லாம் பார்க்கல. ஐ திங்க் தமிழ் படத்தில் ஹெலிகாப்டர்ல வந்து ஃபைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இவருதான் நினைக்கிறேன், பட்டணத்தில் பூதம். ஓ பட்டணத்தில் பூதம்ல. அதுக்கப்புறம் தான் ஹெலிகாப்டர் வேற படத்துல வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸியாக போயிட்டு இருந்தவர் ஒரு பிரேக் எடுத்துட்டு டக்குன்னு முரட்டுக்காலையில் வில்லனா அவரை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? உங்களால் அதை ஏற்றுக்க முடிஞ்சா, இல்லை வந்து ஐயோ நமக்கு பிடிச்ச ஹீரோ ஒருத்தர் இந்த மாதிரி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா, இல்லை பார்க்கலாமே என்னதான் பண்ணுறாருன்னு பார்க்கலாமே? இல்லை ஆரம்பத்தில் ஏற்றுக்க முடியல. நம்மால் ஜெய் சார் வந்து இப்படி வில்லனா பண்ணுறாரு அப்படின்னு. பட் அதுலேயும் வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. அப்புறம் நிறைய இப்போ அவர் கேரக்டர் ரோலுக்கு வந்ததுனால தான் நான் ஹீரோவானதுக்கப்புறம் அவர் கூட நிறையா படம் நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிது. நான் ஃபஸ்ட்டு ஹீரோவான படம் சாவி, அதுலேயே ஜெய் சார் நடிச்சிருப்பாரு. அப்போ நான் செட்டுக்கு போனோன்னா ஃபர்ஸ்ட் எங்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா, இந்த படத்துக்கு கதை என்ன, ஹீரோயின் யாரு, டைரக்டர் யாரு, அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஓகே. என்கிட்ட இந்த படத்து பிஆர்ஓ யார் ஓய் அப்படின்னாரு என்கிட்ட. சார் பிஆர்ஓ தெரியல சார். அது முக்கியமான விஷயம், அவங்க தானே பப்ளிசிட்டி பண்ண போறாங்க, அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மார்க்கெட்டிங்கிறது வந்து அப்புறம் விசாரிச்சுதான் நெல்லை சுந்தரராஜன், இன்னைக்கு வரைக்கும் நெல்லை சுந்தரராஜன் வந்து அதை சொல்லி காட்டுவார். ஜெய்சங்கர் சார் சொன்னதுனால தான் சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. எந்த அளவுக்கு கரெக்டா யாரை பிடிச்சி நம்ம வெளியில போகணும், யார் மூலமா நம்ம வெளியில போகணும் அப்படிங்கிறது. உங்களுக்கும் அவருக்கும் நிறைய நிகழ்வுகள் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு மறக்க முடியாத எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது உண்டா? இவன் நம்ம அடிச்ச மேட்ரே செம்ம மேட்ரு, அதுவே சூப்பர் மேட்ரு. அதாவது அதுக்கு தான் நான் ஒரு அண்டர்லைன் போட்டு சொல்ல. எனக்கு நிறைய அவுட்டோர் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஊட்டி, பொள்ளாச்சி எல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து கோயம்புத்தூர் தான் சென்டர். கோயம்புத்தூர் தான் எங்க வீடு இருக்கு. அதனால ஜெய் சார் வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்க அம்மா கிட்ட எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமா, என்னோட சிஸ்டர் வந்து பயங்கர ஜெய்சங்கர் சார் ஃபேன். அந்த காலத்திலேயே இந்த லெட்டர் எழுதி போட்டு போட்டோ அனுப்பிச்சு விட்டாரு. அந்த கையெழுத்து போட்டு ஒரு போட்டோ வரும். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு. நீங்க வந்து அவங்க குடும்பத்து விழா நீங்க இல்லாத விழாவே இல்லை. அது வந்து விஜயனோட கல்யாணமா இருக்கட்டும், சஞ்சயனோட கல்யாணம் இருக்கட்டும், அவங்க குடும்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களோட ஃபேமிலி பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இல்லை எனக்கு பெரிய கேப். அப்போ வந்து ரொம்ப அதான் சொல்ற மாதிரி குற்றாலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சஞ்சய் நான் இப்பதான் பாக்குறேன். அப்புறம் ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆப்தமாலஜிஸ்ட் போகாம இருக்க முடியாது. அதனால வந்து நமக்கு வந்து அவரு விஜய் சங்கர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அது அவர் எனக்கு ஆப்தமாலஜிஸ்டே இல்லை, வேற எல்லாம் அவர்கிட்ட கேட்பேன். ஆமா, தலைவலிக்குன்னா அவர்கிட்ட தான் கேட்பீங்க. அதாவது விஜயனை வந்து உங்க ஃபேமிலி இல்லாம பர்சனல் டாக்டர் மாதிரி, பர்சனல் மென்டார் மாதிரி. இவரோட பசங்க வந்து சினிமாக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு தாட் ஒன்று இருந்துச்சுன்னு, பட் அது அந்த ஏரியாக்குள்ளே அவர் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. அதை பத்தி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு? அது ஒரு வகையில் நல்லதுதாங்க. என்ன இது வந்து இப்போ பாருங்க, அவரு விஜய் சங்கர் டாக்டர், சஞ்சய் வந்து இன்ஜினியர், அவங்க சிஸ்டர் வந்து டாக்டர். ஆமா, இது ஒரு தடவை படிச்சிட்டோம்னா நெட்டையோ குட்டியோ நம்ம டாக்டர், நடிகரா இருந்தாலும் சரி அங்கதான் போய் நின்னா. இல்ல அதுவும் இல்லாம ஆக்டர்னா உங்களுக்கு தினம் சக்சஸ் கொடுக்கணும். நேத்தைக்கு நாங்கெல்லாம் அந்த காலத்துல வால்டர் வெற்றிவேலு அதெல்லாம் வேலைக்கு, இன்னைக்கு என்னங்கிறத ஒரு கண்டிப்பா. இப்ப நீங்க உள்ள வரீங்க, அவ்வளவு பேர் கட்டப்பா வராரு பாருங்க. ஏய் கட்டப்பா, வால்டர் வெற்றிவேல் எவ்வளவு, ஆமா எங்களுக்கு கட்டப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு வெயிட் பண்ணது போட்டோ எடுக்கிறது.
அதே மாதிரி நார்த் இந்தியால என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, பரவாயில்லடா நியூ ஃபேஸ், முதல் படத்திலேயே கட்டப்பாவா நல்லா தானே நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல நியூ ஃபேஸா, ஐயோ இல்ல அப்படித்தான் இருக்கும். அதான். பட் அவர் பசங்களை வந்து அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக கொண்டு போயிட்டு இன்னைக்கு நம்மளே அவர் பசங்கிட்ட போய் ஆமா போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜெய்சங்கர் சார் பற்றி இந்த ஒரு 85வது பிறந்த நாள், அது வந்து ஜூலை 12 வரப்போகிறதுக்கான இனிஷியல் ஒரு டீசர் மாதிரி தான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஜெய்சங்கர் சார் பற்றி நீங்கள் வேற என்ன எங்களுக்கு சொல்ல வரீங்க? என்னன்னா அவர் நேரில் பார்த்து கை கொடுக்க முடியலன்னு ஒரு வருத்தம். அவர் நம்ம கூட இல்லைங்கிற அந்த நாள் நீங்கள் கேதி கேட்டும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அது கொஞ்சம் உடம்பு சரியா பார்த்துக்கல. இன்ஃபேக்ட் நான் ஃபீல் பண்ணுறது, அவர் அந்த கொஞ்சம் வெயிட் போடாமல் இருந்திருந்தாலே அவர் வல்லவன் ஒருவன் இருவல்லவர்கள் யார் நீ அந்த டைமில் ஒரு ஜெய் சார் இருந்தார்ல, அது மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இன்னும் அவர் ஹீரோவாக ட்ராவல் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் வந்து ஓவர் ஆக்டிங்கே இல்லை. அவர் அப்போவே வந்து ரொம்ப இயல்பாக தான் சீன் வருவார். பூவா தலையா அது இது எல்லாமே வந்து மாஸ் ஹிட்டு. அது கொஞ்சம் ஃபிட்டாக வேற டைட்டெல்லாம் ஷர்ட் வந்து கைக்கு தச்சதா அது அப்படி எனக்கு தெரியும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுல ஒன்றும் பண்ணுறது அவருக்கு நேச்சுரலாகவே அப்படி அதெல்லாம் இது பண்ண மாட்டார். ஒன்றும் கிடையாது. யோகா ஏதாச்சும் சஞ்சய் கிட்டே விஜய்ன்ட்டே கேட்கணும். என் நாலேஜுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கான டைமும் இல்லை. டைமும் இல்லை. ஒரு ஒரிஜினலாகவே அப்படி நல்ல அப்படி ஒரு ஃபிசிக்ங்க நான் சொல்கிறேன் பாருங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் அப்படி எடுத்து பிடிச்சிருந்தாருன்னா நல்லா. இத்தனை நேரம் நம்ம அவரை வந்து இழந்திருக்க மாட்டோம். 85க்கு இந்நேரம் அவரை இன்னும் ரொம்ப நாள் ஹீரோவா இப்போ 85ல ஹீரோவா இருந்திருக்க மாட்டாரு. பட் இருந்திருப்பாரு ஜெய் சார். அது ஒரு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காகவும் ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக. அதான் ஏன் ஆச்சுன்னா சத்தியமா ஒரு கராத்தே கிளாஸுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு. ஆனா வல்லவன் ஒருவன்ல காலை தூக்கி உதைக்கிற மாதிரி ஒரு அது பார்த்துட்டு நீங்க வல்லவன் ஒருவன் இல்லை இவ்வளோ உயரத்தில் இருக்கும் காலு. எனக்கு தெரியும் நம்மால் சத்தியமா வந்து தூக்கியிருக்க மாட்டாருன்னு. ஆனா அது தூக்கியிருப்பாரு. ஆனா அது பயிற்சி எடுத்து தூக்கல. உடம்பே அவருக்கு அப்படி இருந்திருக்கு, ஃபிளெக்சிபிளா இருந்திருக்கு. அதுவும் பாயும் புலிலாம் ரஜினி சாரும் அவரும் அந்த இந்த ஃபைட் அது வேற லெவல் ஃபைட். நான் அதை பார்க்கும்போது எங்க அப்பாட்ட கேட்டேன். எங்க அப்பா வந்து அவரோட ரசிகர் மன்ற தலைவர் தான். அவர்கிட்ட கேட்கும்போது இதுக்கு ஏதாவது ஃபைட் கிளாஸ் போனாரா? அவர் ஷூட்டிங் போனதே பெரிய விஷயம், நீ எப்படிப்பா இதெல்லாம் கேட்குற? அவர் நல்லா அவரே உளுந்து பிறண்டு எந்திரிப்பாரு, பண்ணுவாரு. டூப்பே கிடையாது. சினிமாவில் இருக்கிறனால தெரியுது எது டூப் ஷாட் எது ஒரிஜினல் ஷாட். அதெல்லாம் அதான் அவருக்கு நேச்சுரலாவே ஒரு ஃப்ளெக்சிபிள் பாடி இருந்திருக்கு. அது ஒன்று இல்லையா, அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய இந்த நிகழ்வில் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ நான் வந்து சத்யராஜ் சார்ட்ட வந்துடுறேன். இப்போ இந்த ஃபிட் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு டிப்ஸ் கொடுங்க. இல்லை ஹேபிட்ஸு அது ஒரு காலேஜ் டேஸில் சின்ன வயசில் தம்மு தண்ணி எல்லாம் இருக்கும். அது ஒரு ஸ்டேஜில் வந்து விட்டுறணும். அப்புறம் வந்து ஒரு 40 இயர்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆரம்பிச்சணும். எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டயட்டு எல்லாமே வந்து அப்போ இருந்து ஒரு சேனலைஸ் பண்ணும். ஒரு 40 வயசுலேருந்தே கரெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ரொம்ப நாள் போயிட்டுருக்கலாம். ஒரு பிரிஸ்காக இருந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி ஆஃப் லைஃபை விட குவாலிட்டி ஆஃப் லைஃப் முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறத விட எப்படி இருக்கிறோம், ஹெல்த்தியாக ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அப்படின்னா ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து ஒன்றுக்கு ஒன்று இப்படி கைகோத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ரிப்பேர் ஆச்சுன்னா அது ரிப்பேர் ஆகும், அது ரிப்பேர் ஆச்சுன்னா இது ரிப்பேர் ஆகும். ஸோ இந்த மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் ஏதாவது சும்மா ஒரு வாழ்த்து? எனக்கு வந்து அந்த கீதம்மாக்கு அவங்க ஃபேமிலி வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா வெல் செட்டில்டு. அதை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே அதுக்கு வந்து என்னோட விஷஸ் தான் சொல்லிக்க முடியும். கண்டிப்பாக. ஆமாம், அவரோட ரசிகர்கள் அவர் பெரிய டீமே இருக்காங்க, அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் என்ன? அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்ன சொல்ல வரனா, நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து எப்படி ஒரு வாஜியார் படம், நடிகர் தளத்து படத்தை எல்லாம் மறுபடியும் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு மறுபடியும் வந்து அப்படி பண்ணால் எந்த படம் என்ன பண்ணலாம்? ஒரு படம் ஜெய் சாரோட படம் வந்து இப்போ திருப்பி ரீலீஸ் பண்ணுறோம், வல்லவன் ஒருவன். எங்கள் வீட்டில் என்னோட குழந்தைங்களாம் பட்டணத்தில் பூதம் எத்தனை தடவை போட்டாலும் அந்த ஜி பூபா அப்படின்னு அந்த ஜாஃபர் அண்ணன் வந்துட்டு அது பண்ணுறதெல்லாம். ஆனால் உங்களோட பாயிண்ட்ல அந்த ஆக்ஷன் தான் வல்லவன் ஒருவன் தான் எங்களுக்கு எல்லாம் பயங்கர கிரேஸ். அது இருவல்லவர்கள், நில்கமணி காதலி, செம்ம சாங். அதுல அந்த ஸ்விம்மிங் பூல் YMCA ஸ்விம்மிங் பூல்ல வேற டைட்டா ஒரு ட்ரவுசர் போட்டுருப்பாரு.
அதில் வந்து பாதி தண்ணிக்குள்ள பாதி மேலே பாரதி அம்மா இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. சிவி ராஜேந்திரன் சார் கிட்ட கேட்டேன் எப்படி எடுத்தேன்னு. சார் எப்படிங்க சார் எடுத்தீங்க அப்படின்னா, மீன் தொட்டிக்குள்ள கேமரா வச்சு மீன் தொட்டி பாதி உள்ள இருக்குன்னா வந்து அண்டர் வாட்டர்லயும் ஷாட் வருது, மேலேயும் ஷாட் வருது. நான் அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வில்லாரி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதில் நக்மாக்கு அப்படி ஷாட் எடுத்திருப்பேன். அந்த காதலி தாக்கம் தான். அப்பா அந்த இன்ஸ்பிரேஷன்ல வந்தது அந்த ஷாட்டா? தான் அந்த ஷாட் வந்தது. இப்போ மேபி அண்டர் வாட்டர் கேமரா ஏதாச்சும் எல்லாம் இருக்கு வந்திருக்கும். அப்போ அந்த டெக்னிக்கல் தான் எடுத்தாங்க. அப்பா எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு வந்து நீங்க அந்த டிராவலை வந்து சொல்றீங்க பாருங்க. அது வந்து இன்ஸ்பிரேஷனா உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டராகவும் அவர் வந்து உள்ள இருந்திருக்காரு. ஒரு நடிகராகவும் டைரக்டராகவும் எல்லா விதத்துலயும். காமெடி படம் பொம்மலாட்டம் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். பிறந்தநாள். ஆமா ஆமா. அந்த 85வது பிறந்தநாளுக்கு நாங்க ஒரு விழாவும் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க கண்டிப்பா இதே மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வரணும். இப்போ வந்து இந்த நிகழ்வுக்கு இன்னொருத்தர் உங்களை பார்க்க வரணும்னு இருக்காரு. நான் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் கூட்டி வந்து. இதுல என்ன பர்மிஷன்? இந்த கூட்டி வந்து பார்க்க வந்திருக்க அந்த சர்ப்ரைஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நீயா? நான் இல்ல, அங்க பாருங்க அங்கிள் சஞ்சய். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். தேங்க்ஸ் ஃபார் கமிங். குற்றாலத்தில் குழந்தையா பார்த்து அந்த குழந்தையே நீங்க தான். எப்படி நடுவில் மிஸ் ஆயிருச்சு? அண்ணாவை மீட் பண்ணுறேன், என்ன கண்ணை கொண்டு போய் காட்டித்தாங்க யாராவது. இப்போ என்ன நீங்கள் சொல்ல குற்றாலம் நான் சொல்ல முடியும், அந்த எபிசோட் மறக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே அது? நான் அப்போ ரொம்ப குட்டி பையன். ரொம்ப குட்டி பையன். 85ன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம். ஆமாம் 40 வருஷம் ஆச்சு. இப்போ ஆல் ஃபேக்ட் 15 days நாங்கள் ஷூட்டில் தான் உட்காந்துருப்போம். ஆமாம். அந்த பெரிய பங்களா அங்கிள் கூட அப்போ நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் கேப் விட்டு போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் சிபி நான் அப்பப்போ பார்ப்பேன், தியேட்டர்ஸில் பார்ப்பேன். அப்போ அங்கிள் இப்போ சிபி அங்கிள் பற்றி கேட்பேன். ஸோ இப்போ என்னென்னா அங்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோவோக்கோடைய சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்ததுக்கு. உங்கள் பிஸி ஷெட்யூலில் அண்ட் நான் ப்ரோவோ கிட்ட பேச என்ன சொன்னேன்னா சர்ஜரி எங்களுக்கு ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியும் அப்பாவுக்கு. ஸோ யூ பின் வெரி க்ளோஸ் டு அப்பா அண்ட் அப்பாவோட இன்சிடென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவே தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் வந்ததுக்கு. பிஸி ஷெட்யூல்னு வந்து ஜெய்சார் குடும்பத்திலேருந்து வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பிஸியின் இலக்கணமே அவர் தான். ஒரு மனுஷன் இப்படியா ஓடுவாங்க? என்ன எப்படிங்க அவ்வளோ படம் மேனேஜ் பண்ணி அவரை பற்றி நிறைய கதையாக சொல்லுவாங்க. டெஃபினட்டாக அங்கிள் நீங்கள் பிகாஸ் சிவகுமார் அங்கிள் அப்பாவும் நீங்கள் அந்த நடிப்பது நிறைய இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பீங்க. சிவகுமார் அங்கிள் அப்பா கூட எவ்வளோ உங்களை இனிஷியலாக என்கரேஜ் பண்ணாங்க. ஆமாம். அண்ட் இன்ஃபேக்ட் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் சொன்னது அங்கிள் தான். அங்கிள் சொன்னது அப்பா தான். அதுவும் எனக்கு இல்லை இப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் பேசுகிற அங்கிள் சொல்லி சார் ஜெய் சார் இப்போ தான் சார் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன், என்னமோ டேக்ஸ் எல்லாம் கட்டணும்னு சொல்கிறாங்க. நல்லா ஆடிட்டு இருந்தால் சொல்லுங்கள் ஜெய் சார். ஜானகிராமன் சார் சொன்னார். அங்கிள் உங்க அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் படம் அங்கிள், நீங்களும் அப்பா ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் என்ன அங்கிள்? நாளை உனது நாள். நாளை உனது நாள் தான் ஃபர்ஸ்ட். அப்பா அப்கோர்ஸ் நீங்கள் நிறைய அப்பா முன்னாடி பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் ஆஸ் ஹீரோ. ஸோ நீங்கள் அப்பாவை பார்க்கும்போது வாட் வாஸ் தி ரியாக்ஷன் when you saw him as ஜெய்சங்கர் ஒரு ஆக்டர்? ஹியூமன் பீனை விட்டுருங்க, அது செகண்ட் வரேன். ஒரு ஆக்டராக பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தோணுச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவை பார்க்கும்போது? இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பா பார்க்கணும் எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. நம்ம சின்ன வயசில் வேடிக்கை பார்த்த ஆளுக்கு வந்து இப்போ சிவாஜி சாரோடைய அப்பா கூடயா இப்போ ஒரு நாகேஷ் சார் கூட நடிக்கல வந்து கொஞ்ச நேரம் அந்த ஒரு பிரமிப்பு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இவர் என்ன அப்பா வந்து டப்புன்னு தோல் மேலே கை போட்டு அதை ஹாய் அப்படின்னு போட்டு ஈஸி பண்ணுவேன். அந்த ஹாய்ங்கிறத சினிமாவில் அப்பா வந்து தான் ஆரம்பிச்சது. ஏவிஎம்க்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் ஒரு சிக்கனுக்கு பேர் ஜெய் சிக்கன். அப்படியா அங்கிள்? அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதனால வந்து நம்ம ஆர்டர் பண்ணிலே சார் ஷூட்டிங் தான் சார் என்ன சார் வேணும்? யோ அந்த ஜெய் சார் சிக்கன் ஒன்று சொல்லிடுங்க. ஸோ அப்பா நீங்களும் என்ன பண்ணு தான் செட்டில். ஆமாம். ப்ளஸ் குற்றாலம் நான் போகும்போதும் இட் வாஸ் 15 days சொன்னபடி சரியான கூத்து தான். அங்கிள் கூட விஜயகாந்த் நான் அப்போ தான் அங்கிள் கூட நல்லா க்ளோஸாக மூவ் பண்ண டைம் கிடச்சிரு எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய கேப்பு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் வந்ததுக்கு. நீங்கள் அப்போட 85th பர்த்டே சொல்கிற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆக்கணும். ப்ரோவோ கூட பேசிட்டு வி வாண்டட் ஹேவ் அ லைன் ஆஃப் இன்டர்வியூஸ் ஃபார் பீப்புள் ஹூ நோ அபவுட் அப்பா. என்னென்னா நம்ம எல்லாரும் கூப்பிட்டு பேச வைக்கலாம், அது எங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இல்லை. அப்பா பற்றி நல்லா தெரிஞ்சவங்க who really cared for அப்பா அண்ட் ஒன் ஆஃப் த பர்சன். நீங்கள் எப்பவுமே அப்பா கூட இருந்திருக்கீங்க, அப்பா கூட எப்பவுமே அந்த ஒரு ரேப்போ எழுந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்பா பற்றி இல்லை. இப்போ சிவகுமார் என்ன சொல்லுவார் எங்கிட்ட, ராஜு நீங்கள் 3ல் ஷூட்டிங் வைங்க நல்லால, அங்கே ஜெய் சார் வந்தான்னு வச்சுக்கல, அங்கே ஒருத்தர் நிற்பானாமா டீ கடை வச்சுட்டு, சார் வணக்கம் ஜெய் சார் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு படி, யோ மாணிகா என்னையா நல்லா இருக்குது டீ அங்கேயும் ஒரு ஆள் இருக்கு அவருக்கு. சிவகுமார் என்ன சொல்லுவார், நீங்கள் நிலால ஷூட்டிங் வச்சாலும் ஜெய்சங்கர் சாருக்கு அங்கே ஒருத்தர் இருப்பா
இல்லை அங்கிள் இப்போ எனக்கு என்னென்னா ஒரு பக்கம் அங்கிள் நானும் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இன்ஃபேக்ட் அப்பா போன அப்புறம் ஒரு 15 இயர்ஸ் நான்குள்ளே வரல. ஸோ இப்போ தான் நானும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் பாக்யலட்சுமி சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ வெரி குட் வெரி சின்ன கேமரோவில் ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். வேடூஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஓஹோ. ஸோ அப்பா இருக்கச்சா விடல, ஏன்னா அப்பா இருக்கச்சா படிப்புன்னு உட்கார வச்சிட்டாரு. அதான் போச்சுங்க. ஸோ அந்த பக்கமே விடல. ஸோ அப்பாவே அந்த காலத்துல ஆமாம் அங்கிள், டெஃபினட்டாக பிஏ அது ஒன்று சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு 2 படம் ஓடலன்னு வச்சுக்கோங்க. என்ன சார் அப்படின்னு, யோ முடியா டெல்லியில் ஒரு லேமரேட்டா ஸ்கூட்டர் வச்சு சுற்றிட்டு இருந்தேன், அதை விட பெட்டரா தான் இருக்கிறேன், கார் வச்சிருக்கேன், அப்புறம் என்னையா அப்படின்னு பாரு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அதான் அங்கிள் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வரைங்கன்னா ஜெய்சங்கர் ஆக்டர் ஒரு பக்கம், பட் ஆனால் அப்போ ஒரு குட் ஹியூமன் நீங்கள் சொல்கிறேன், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ தட்ஸ் நேம் இஸ் ஏர்ன்ட் பிகாஸ் பீப்புள் லைக் யூ. நீங்கள் திருப்பி நான் அவ்வளோ பிஸியான ஆர்டிஸ்ட், நீங்கள் அந்த டைம் விட்டு நீங்கள் வந்து அப்பா பற்றி பேசுகிறீங்கன்னா that shows how much of regards you have for him. ஸோ அது எங்களுடைய குடும்ப சைட்லேருந்து we are very happy. We want to thank you. விஜயும் சரி, நானும் சரி, சங்கீதாவும் சரி, அம்மாவும் சரி, we really happy that you came and spoke because என்னன்னா இப்போ ஆக்டர் ஜெய்சங்கர் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஃபாதர் ஜெய்சங்கர் சார் தான் தெரியும். ஆனா அந்த ரோலே ரொம்ப கம்மி தான் இவங்களுக்கு. ஏன்னா இவங்க அப்பாவை பாக்குறது என்டெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு, பார்த்து ஒரு 1 மந்த் இருக்கும்டா, எங்கேயோ பிஸியா இருக்காரு. ஆமா அப்படிதான். ஆனா நீங்க தான் கூடவே டிராவல். என்ன நீங்க சொல்ற மாதிரி ஒரு டைம் 4-3 ஷிஃப்ட் சொல்ற மாதிரி அங்கிள். ஸோ நான் பார்க்கவே மாட்டோம். 7 மணிக்கு கிளம்புவார், நான் அப்போ தூங்கிட்டு இருப்பேன். நான் 5 மணிக்கு வச்சு ஒரு 10 மணிக்கு வருவார். ஸோ ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் இன்ட்ராக்ஷன் இல்லை, ஜாஸ்தி நாங்கள் பேசலாம் அந்த டைமில் இருந்தது. பட் ஆனால் என்ன நீ சொல்கிறீங்க, ஆனால் அப்பா என்ன சொல்கிற மாதிரி நிறைய உங்களை பற்றியும் பேசியிருக்காரு. அஃப்கோர்ஸ் எனக்குன்னா உங்கள்கிட்ட பிடிச்சது உங்கள் அவுட் ஸ்போக்கன்னஸ். நீங்கள் டான் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. நான் நிறைய இன்டர்வியூஸும் பார்த்துருக்கேன் உங்களது. பட் அப்பா யூஸ் டு ஆல்வேஸ் டெல் இன்மை சத்யராஜ் சார் எப்பவுமே ஹி ஹேட் அ ஸ்பெஷல். நீங்கள் விஜயகாந்த் அங்கிள் எல்லாமே டேட் ஹேட் அ வெரி வெரி ஸ்பெஷல் ரிகார்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ. அப்பா ரொம்ப பேசிட்டு இருப்பார். எங்களுக்கெல்லாம் விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், விஜய் ஊமை வெறிகள் டைமில் தான் விஜயகாந்த் நைட் ஷூட்டிங் அங்கிள் எல்லாம். அப்பாவுக்கு நைட் ஷூட்டிங்கே பிடிக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ அது இழுத்து விட்டுருவாங்க கதையில். ஸோ அப்பா வரும்போது இட் வாஸ் ஸோ அந்த ஒரு கிளான் எப்பவுமே விஜயகாந்த் சார் நீங்கள் அப்பா எப்பவுமே அந்த கிளானை பற்றி பேசிட்டே இருப்பார். ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹியர் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிம். ஒன்று எனக்காக நைட்டு தூங்கிட்டு இருந்தாருங்க. நான் இல்லைனா வந்து பயங்கர பிஸியாகி மோகன் நடிச்ச 24 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம் இன்னொரு படத்தில் ஒரே ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணுறேன். பிள்ளை நிலா 3 மணி நேரம் தான் நடிக்கிறேன். டேட்டே இல்லை, கலைமணி சார் தான் ப்ரொடியூசர். எப்போ தான் முடியினார். ஸோ நைட் ஒரு 2:30-3 மணிக்கு வர்றேன். ஷூட்டிங் முடிச்சுட்டு காலையில் 6 மணி வரைக்கும் எடுத்து முடிச்சிருங்க சார் அப்படின்னா அதுக்கு காம்பினேஷனில் ஜெய்சங்கர் சார் இருக்கார். ஜெய்சங்கர் சார் மோகன் நளினி எல்லாம் எனக்காக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட மோகன் நளினி எல்லாம் நம்ம குரூப் எங்கள் ஏஜ் குரூப். ஜெய் சார் வந்து என்னையாது சரியா சத்யராஜுக்காக நான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாருங்க. நான் போனதுக்கப்புறம் எழுப்பி அந்த சீன் எடுத்தாங்க. பிள்ளை நிலான ஒரு படம், ஒரு சைனீஸ் மந்திரவாதி. அது சாங் ராதிகா மேம் பயங்கர ஹிட். இட் வாஸ் a very frightful movie. நான் ஒரே ஒரு நாள் ஒரு 3 hours சைனீஸ் மந்திரவாதியாக நடிச்சிருப்பேன். செம கெட்டப் அது. எனக்காக அவ்வளோ ராத்திரி 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய மேலே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ.